தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் முக்கியமான 2 செய்திகள் பார்க்க போகிறோம். ஒன்று இன்று கொழும்பில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், அதனுடன் தொடர்புடைய சில மேலதிக தகவல்கள், மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேர் இந்த சம்பவத்தோடு எப்படி இணைக்கப்பட்டது, எப்படி சமூக வலைத்தளங்களில் செய்தி காட்டு தீயாக பரவியது, இது சம்பந்தமாக ஒரு சில செய்தி குறிப்புகள் உள்ளன, அவற்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதாக இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே இந்த 2 தகவல்களையும் அவற்றுக்கான பின்னணி தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். கொழும்பு நீதிமன்றத்தில் இன்று காலை இடம்பெற்ற பரபரப்பான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், சினிமா பாணியிலான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், அதனுடைய பின்னணி தகவல்கள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் கூட இதுக்கு முதல் ஒரு காணொளி ஒன்று போட்டுக்கிறேன். அதை பற்றி அந்த காணொலியினுடைய இணைப்பை கீழே முதலாவது டிஸ்கிரிப்ஷனை போட்டுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கலன்னு சொன்னால் அதை பார்க்கலாம். அதில் நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 34 வயதுடைய நபர், முன்னாள் இராணுவ வீரர், கொமோண்டோ அணியில் இருந்தவராம். ஏனென்று சொன்னால் காலையிலேயே ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த துப்பாக்கிச்சூடு நடந்த உடனேயே ஒரு சந்தேகம் வந்தது. இவ்வளவு துணிச்சலாக, இவ்வளவு பட்டப்பகல்ல இப்படி ஒரு கோர்ட்டுக்குள்ள அதுவும் நீதிமன்றத்துக்குள்ள அந்த குற்றவாளி இறந்தவர் இருக்கார் தானே, சஞ்சீவ, அவர் அந்த கூட்டுக்குள்ள இருந்து சாட்சி சொல்றார். அப்ப பாருங்க இங்க நடந்திருக்கு சம்பவம் சொல்லி முன்னால நீதிபதிகள் இருப்பினும், 2 பக்கம் சட்டத்தரணிகள் இருப்பினும், இங்கால உறவினர்கள், இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் நிறைந்த ஒரு சபைக்குள்ள வச்சுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அவர் அந்த 5ஆம் இலக்க குற்றவாளி கூண்டுல நின்று சாட்சி சொல்லி போட்டு இறந்தவர், சாட்சி சொல்லி போட்டு கீழே இறங்கி தான் இவர் சுட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னா எவ்வளவு ஒரு பரபரப்பான, எவ்வளவு மக்கள் ஆட்கள் நிறைந்த ஒரு பகுதிக்குள்ள வச்சு சுட்டிருக்காருன்னு சொன்னா நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். புதுசா துப்பாக்கியை கையாளுற ஆளாலேயோ அல்லது பழக்கமில்லாத ஆக்களாலேயோ இதை கையாளவே முடியாது. எனவே காலையிலேயே ஒரு சந்தேகம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் நடக்கிற நிறைய சம்பவங்களோட ராணுவத்துக்கு தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் மன்னார்ல நடந்த சம்பவத்தோட கூட ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதே மாதிரி நிறைய சம்பவங்களோட, பாதாள உலக குழுக்களோட சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள்ல ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே காலமே நடந்த இந்த சம்பவத்துக்கும் நன்கு பயிற்சி பெற்ற ஒரு ஆளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் அது ப்ரூஃப் ஆயிட்டது. முன்னாள் ராணுவ வீரர், அதுவும் கொமோண்டோ அணியில் இருந்தவர் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவ்வளவு துணிச்சலாக அந்த துப்பாக்கிச் சூட்டை அவர் நடத்தியிருக்கிறார். அதில் ஆச்சரியப்பட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய அந்த நபருக்கு நல்ல வடிவாக நீதிமன்றத்தினுடைய அமைப்பு தெரிஞ்சிருக்குது. எங்கே வச்சு சுடணும், எதில் வச்சு சுட்டு போட்டு எதால் தப்பி ஓடணும், அவருடைய வாகனத்தை வெளியில் நிறுத்தி வச்சு போட்டு, அப்போ அவருக்கு நல்ல வடிவாக தெரியும், சுட்டு போட்டு உடனடியாக எதால தப்பி ஓடி போய் அந்த வாகனத்தில் ஏறி போகணும் என்று சொல்லி அவருக்கு நல்ல வடிவாக தெரிஞ்சிருக்குது. புத்தளம் வரைக்கும் போயிருக்கிறார். இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தைக்குள்ளே எல்லாரும் ஒரு பதட்டமாகி பனிக்காகி அங்கேயும் இங்கேயும் ஓடுவினம். என்ன அப்போ நெச்ச மாதிரி சில திட்டங்களை செய்ய முடியாமல் போகும். தப்பி ஓடுறதுக்கு கூட சில வழி இல்லாமல் இருக்கும். அதோட ஒரு சுட்டு போட்டு ஓடைக்குள்ளே போலீஸ் இவர் மேலே சுடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே இதெல்லாத்தையும் நல்லா கவனித்து எந்த வழியால் தப்பி போனால் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து வெளியேறி வாகனத்தில் ஏறி தப்பி போகலாம்ன்றது நல்ல வடிவாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் போலீஸ் இவருக்கு மேலே சுடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். போலீஸோ எஸ்டிஎஃப்ஓ ஆர்மி அவர்கள் மேலே சுடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாத்திலையும் இருந்து தப்பி போய் வாகனத்தை எடுத்துக்கொண்டு புத்தளம் வரைக்கும் போயிருக்காருன்னு சொன்னால் இது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல். இதில் சம்பந்தப்பட்டவருக்கு அந்த கோர்ட் வளாகம் எல்லாமே நல்ல வடிவாக தெரிஞ்சிருக்குது. சரி, இதில் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேர் எப்படி அடிபட்டது, எப்படி சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு முழுக்க ஒரே அர்ச்சுனா ராமநாதனுடைய பேர் தான். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியில் வந்தாரோ, மக்கள் மத்தியில் பிரபலமாக ஆரம்பித்தாரோ, அண்டையிலிருந்து ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையில் அவருடைய பேர் ட்ரெண்ட் ஆகி கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்திலே இவ்வளவு தொடர்ச்சியாக நீண்ட நாட்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரே ஆள் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். எல்லா சம்பவங்களும் 2 நாள் 3 நாள் பேசப்படும் மேக்சிமம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது எல்லாரும் மறந்து போடுவினோம். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே பேசுபொருள் தான். இன்றைக்கும் அவர் ஒன்றுமே செய்யல. அவர் பாராளுமன்றத்திலிருந்து தன்னுடைய வேலைகளை பார்த்துருந்தவர், அவர் தன்னுடைய உரையை ஆட்டி கொண்டவர். அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்ட முன்னாள் ராணுவ வீரர் 34 வயதுடைய, அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமது அஸ்மான் ஷெரீப் தீன். அவர் பார்க்குறதுக்கு அசல் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரியே இருந்தவர். அவருடைய உருவம் கிட்டத்தட்ட அர்ச்சுனா ராமநாதன் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயரம், அவர் அந்த கோட் டையெல்லாம் கட்டி கொண்டு வந்த விதம், நட உட பாவனை எல்லாமே டாக்டரை மாதிரியே இருந்தபடியால் உடனடியாக டாக்டர் படத்தையும் சேர்த்து இணைச்சு எல்லா சமூக வலைத்தளங்களையும் அது கேலியாகவும் கிண்டலாகவும் ஒரு விதமான ஆச்சரியத்தோடையும் எல்லா இடம் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. தமிழ் ஊடகங்களில் மட்டும் இல்லாமல் சிங்கள ஊடகங்களையும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மென்ஷன் பண்ணி
இன்றைய முழுக்க ஸ்ரீலங்காவில் வந்து பயங்கர ட்ரெண்டிங் டாக்டர். ஏன்னு சொன்னால் உருவ ஒற்றுமை இருந்தத காரணத்தால். கடைசியாக டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முகநூலில் அவரே வந்து எழுதினவர், நல்ல காலம் இன்றைக்கு நான் வந்து பாராளுமன்றத்தில் இருந்துட்டேன், எல்லாரும் என்ன தான் கைது செய்திருப்பாங்க, என்ன தப்பாக நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவரே போட வேண்டிய அளவுக்கு வந்து முடிஞ்சது அந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே சில பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை தான் இருக்கும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் செய்திகளை வந்து வேகமாக படிக்கிறது, வேறு வேலைகளில் வந்து பிஸியாக இருப்பினும், அப்போ செய்தியை வந்து திடீரென படித்து போட்டு இது டாக்டராக தான் இருக்குமோ அவராக தான் இருக்குமோன்னு சொல்லி நம்பினாக்களும் இருக்காம். எனவே வந்து டாக்டர் வந்து தன்னுடைய முகநூலில் வந்து தெளிவுபடுத்தினவர், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பாராளுமன்றத்தில் இருந்து நான் என்று சொல்லி. எனவே அந்த வகையில் அந்த பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று சொல்கிற மாதிரி யாரோ செய்த சம்பவத்துக்கு இன்றைக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பேர் வந்து இன்றைக்கு இலங்கை முழுக்க பயங்கர பிரபலமாக அடிபட்டது எல்லா ஊடகங்களையும். சரி, இப்போ வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். 34 வயதுடைய அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த கேள்வி என்ன சொன்னால், இந்த முன்னாள் ராணுவ வீரர் இவர் வந்து எதற்காக அவரை கொலை செய்யணும் என்று சொல்லி, அந்த சஞ்சீவாவை வந்து ஏன் கொலை செய்யணும் என்று சொல்லி. அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை, அவருக்கு வந்து 39 கொலை வழக்கு இருக்கு. அவர் வேறு என்னென்ன குற்றங்கள் செய்தவர் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி கேட்கக்கூடாது, என்னென்ன குற்றங்கள் செய்யலன்னு தான் கேட்கணும். ஏன்னு சொன்னால் செய்த குற்றங்களை விட செய்யாத குற்றங்கள்லாம் கொஞ்சம். எனவே அதைத்தான் நாங்கள் கவுண்ட் பண்ணலாமே தவிர அவர் செய்த குற்றங்கள் வந்து எக்கச்சக்கமான குற்றங்கள், 39 கொலை கேசுகள் இருக்காம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பயங்கர படுமோசமான குற்றவாளி, இலங்கையில் மட்டும் இல்லாமல் சர்வதேச ரீதியாகவும் மிகவும் பயங்கரமான குற்றவாளி. அவர் இந்தியாவுக்கு தப்பி போய் நேபாளத்துக்கு போன பிறகு அவருக்கு வந்து ரெட் வாரண்ட் என்று சொல்லப்படுற அந்த பிடியானை இருக்குத்தானே, அதில் வந்து சிவப்பு பிடியானை என்று சொல்றது இனியிலே என்ற குற்றவாளிகளுக்கு, கடுமையான குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுற பிடியானை தான் சிவப்பு பிடியானை. அப்படியான சர்வதேச சிவப்பு பிடியானை ரெட் வாரண்ட் வழங்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான். அதுக்கு பிறகு அவர் இலங்கையில் வந்து கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்ட போதும் கூட, அல்லது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய்க்கலையும் கூட அவருக்கு கடுமையான பாதுகாப்பெல்லாம் வழங்கப்பட்டது. எனவே இன்றைக்கு வந்து அவரை கொல்றதுக்கு போடப்பட்ட அந்த திட்டம் வந்து இன்னில்லைன்ற பக்கா பிளான். ஏன்னு சொன்னால் சுத்தவர இராணுவத்தினர், STF இருக்குது, போலீஸ் இருக்குது. எனவே வெளியில் வச்சு சுட்டா அவர்கள் திருப்பி தாக்குவார்கள். எனவே நீதிமன்றத்தில் இன்ன இடத்துல இன்ன ஸ்பாட்டில் வச்சு இதை செய்தால் தான் சரியாக செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி மிக நன்கு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இந்த நடவடிக்கை. இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே வருகின்றன. இன்னும் என்னென்ன செய்திகள் எல்லாம் வெளிவரும் என்று சொல்லி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கிடையில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருக்கான அச்சுறுத்தல் வந்து அதிகரிச்சுக்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வன்னி ஊழல் ஒழிப்பு அணி. சரி, வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வெளியிடுற தகவலை நாங்கள் நம்பலாமா? அதை ஒரு சீரியஸாக எடுக்கலாமா? அவர்கள் வந்து என்ன உத்தியோகபூர்வமாக அரசாங்கமான்னு கேட்டோம் என்று சொன்னால் இதில் ஒரு சில கேள்விக்குறிகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் அவர்கள் வெளியிட்டிருக்கிற தகவல் என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், தங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கும் 2 பேருக்கும் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி போட்டது மட்டும் இல்லாமல் இதை வந்து சீரியஸாக எடுக்கவும், இதை வந்து சும்மா ஒரு சாதாரணமாக கடந்து போக வேண்டாம், இதை சீரியஸாக எடுங்கன்னு சொல்லி அவர்கள் போட்டுக்கிறார்கள். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், வன்னி ஊழல் ஒழிப்பு அணின்றது இப்போ அண்மையில் உருவான ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட், ஒரு கணக்கொண்டு. அவர்கள் சொல்கிற கதையை வந்து நாங்கள் எப்படி கணக்கெடுக்கலாம் என்று சொன்னால் அதுக்கு வந்து 2 காரணங்கள் சொல்ல முடியும். ஒன்று வந்து அவர்கள் வெளியிடுற தகவல்கள் எல்லாமே வந்து முழுக்க பிரத்யேகமான தகவல்கள். எங்கிருந்து எடுக்கணும், எப்படி எடுக்கணும், யாரை வச்சு எடுக்கணும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் எடுக்கிற தகவல்கள் எல்லாமே வந்து பிரத்யேகமான தகவல்கள். இது முதலாவது. எடுக்கப்படுற காணொளிகள், போடுற தகவல்கள், போட்டோக்கள் எல்லாமே வந்து பிரத்யேகமான தகவல்கள். வேறு எந்த ஊடகங்களையும் வராத தகவல்களை போட்டுக் கொண்டிருக்கணும். அப்போ ஏதோ ஒரு பின்னணி இருக்க போய்த்தான் அவர்கள் அதை இயங்கிக் கொண்டிருக்கணும். இது முதலாவது. 2வது வந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேரை வந்து அவ்வளவு பகிரங்கமாக குறிப்பிட்டு இவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, உயிர் அச்சுறுத்தல் இருக்குது என்று சொல்லி வெளியிட்டா போலீஸ் என்ன செய்யும்? அடுத்த நிமிஷம் அவையில் கைது செய்யும், கைது செய்து விசாரிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னது, எங்கே இந்த தகவல் வந்தது, எப்படி இந்த தகவல் எப்படி போட முடியும் என்று சொல்லி சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், எவ்வளவோ நடவடிக்கைகள் எடுக்கலாம். அதையும் மீறி அவர்கள் அதை வெளியிட்டிருக்கணும் என்று சொன்னால் ஏதோ ஒரு தகவல் பின்னணியில் ஆழமான தகவல் இருக்குன்ற அர்த்தம். உடனடியாகவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் இதை கவனம் செலுத்துறதாக சொல்லியிருக்கார். அதை தன்னுடைய முகநூலில் பகிர்ந்து அதுக்குரிய பதிலை வந்து அவர் சொல்லியிருக்கார். ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய கவனத்துக்கு இந்த செய்தி போச்சுதா இல்லையான்னு தெரியல. எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், காலமாக போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிலிருந்து சகல அரசியல் பிரமுகர்களும் வந்து பாதுகாப்பை வந்து நல்லா குறைச்சி போட்டு திரியணும். இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கக்குள்ள வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அங்கால மஹிந்த ராஜபக்ச வேற சொல்லிக்கொண்டே இருக்கார், பாதுகாப்பை கூட்டுங்கன்னு சொல்லி. எனவே இதை ஒரு சாட்டாக வச்சுக்கொண்டு இப்போ இன்னும் நல்லா சொல்ல போகிறார், இன்னும் பாதுகாப்பு வேணும் என்று சொல்லி. எனவே பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்படணும், இது மிக முக்கியமானது. எனவே தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இவ்வளவு எளிமையாக இருக்கிறது வந்து அது பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான், நல்ல விஷயம்தான். அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மக்களோட
மக்களாக இணைஞ்சிருக்கிறது நல்ல விஷயம்தான். அதே நேரம் அவர்களுக்குரிய பாதுகாப்புகளும் முக்கியம். என்ன சொன்னால் நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் வந்து ஒரு விரும்பத்தக்க சம்பவங்கள் இல்லையேன்னு இதுக்கு பூந்து கோட்ஸுக்குள்ளே பூந்தே சுட முடியும் என்று சொல்லும்போது எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும். எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனாக இருக்கலாம் அல்லது ரிஷாத் பதியுதீனாக இருக்கலாம், எல்லாருமே அனைவருமே அனைத்து பிரமுகர்களும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உட்பட அனைவருமே வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. எனவே இன்றைக்கு நடந்த சம்பவம் வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை மீண்டும் ஒரு தடவை பிரபலமாக்கியுள்ளது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.